அரக்கோணத்துலேருந்து வரேன். என் பேர் ஸ்டெல்லா. அண்ணன் வந்து ஜாம் பண்ணும்போது, குழந்தைக்காக ஜாம் பண்ணும்போது என்ன சொன்னார், புத்தியோ யுக்தியோ நாணமும் அழகும் உள்ள குழந்தைய கொடுப்பார் என்று சொல்லி ஜாம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி வந்து நாங்கள் அண்ணன் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜாம் பண்ணோம். அதே மாதிரி அந்த மாதமே கன்சீவ் ஆச்சு. கடவுள் கிருபியாக வந்து ஜபத்தினால, அண்ணனோட ஜபத்தினால, டீமில் இருக்கிற ஜபத்தினால வந்து சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. 22ஆம் தேதி பிறந்தான். கடவுளுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரி. ஜபித்த எங்கள் அண்ணனுக்கு என் குடும்பத்துக்கு கூட கொடான கொடி ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் வசந்தகுமாரி. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம். என் மகளுக்கு திருமணமாகி 3 வருடத்தில் 2 முறை அவள் கன்சீவ் ஆனா. ஆனால் 2 முறையும் அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லாமல், ஒரு முறை 2 மாதத்துலேயும், இன்னொரு முறை 4.5 மாதத்துலேயும் குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு பிரதர் வந்திருந்தாங்க லெந்து கால கூட்டம் நடத்துறதுக்கு. அப்போ பிரதரை பார்க்கவும், பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அப்போ மகளுக்கு ஜெபிக்கிறதான வேலையில் 2 முறை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி சாப கட்டுகளை உடைச்சி ஜெபம் பண்ணாங்க. மகளை வந்து நான் ஆவிக்குள்ளே நிறைமாத கர்ப்பிணியாக தரிசித்து மகளை நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மகள் கன்சீவ் ஆகி நிறைமாதமாகி அற்புதமாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிள்ளையை கொடுத்த கர்த்தருக்கும் எங்களுக்காக ஜெபித்த சகோதரனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும், நம்மை உண்டாக்கினவரும், நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நீ சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே நான் கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது, விலகாத கிருபை வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு களி கூர்ந்து மகிழுகிற அற்புதங்களை செய்யும். 2வது, விலகாத கிருபை அடைக்கப்பட்ட கற்பங்களை திறக்கும், அடைக்கப்பட்ட வேலை வாசல்களை திறக்கும், அடைக்கப்பட்ட தொழில் வாசல்களை திறந்து உங்களுடைய அவமானத்திலிருந்து உங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆனந்த களிப்புள்ளதாய் மாற்றும். 3வதாக, ஆண்டவருடைய கிருபை, விலகாத கிருபை உங்களுக்கு தீர்க்காயுசை தரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை மாற்றி ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற கிருபை. சங்கீதம் 103 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் வாசிப்போமா? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மைகளினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாலிப வயது போல மாறுகிறது. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் உங்களை முடிசூட்டும் பொழுது என்ன நடக்கும்? உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். உன்னுடைய பிராணன் அழிவுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கப்படும். உன்னுடைய ஜீவன் அழிவுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கப்படும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அநேக வியாதிகளோடு இருக்கலாம். சரீரத்தில் வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத சில வியாதிகள் இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, இல்லைன்னா எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்னா. நான் வெளியே சொல்ல முடியாத சில வியாதிகள் இருக்கும், ரகசிய வியாதிகள் என்று சொல்லுவார்கள். அது யாரிடத்திலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு ரகசிய வியாதியா இருந்தாலும் சரி, வெளிப்படையான வியாதியா இருந்தாலும் சரி, எல்லா வியாதிகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் அக்கிரமங்களை எல்லாம் எனக்கு மன்னியும் என்று நீங்கள் கேட்டால் போதும், ஆண்டவருடைய அக்கிரமங்களை மன்னித்து உனக்கு வாழ்வு தருவார். சில பிள்ளைகளுக்கு சரீரத்திலே வியாதி அவர்கள் செய்கிற அக்கிரமத்தினால் வருகிறது, அவர்கள் செய்கிற பாவங்களினால் வருகிறது. சிலருடைய சரீரத்தில் வியாதி ஆண்டவர் அவர்களை சோதித்து புடமிடும்படி வருகிறது. அப்படிப்பட்ட வியாதியோடு இருக்கிறவர்கள் பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் குறித்த நாள் வரும் பொழுது அந்த வியாதி படுக்கையை உன்னை விட்டு விலக்கி இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்களை உபத்திரவப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் உங்களை சோதனைக்கு அனுமதிக்கும் பொழுது, அது ஒரு கண்டிஷன் டைம், ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கும். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அது தூக்கி அப்படியே வெளியேற்றப்பட்டு அந்த நுகத்தை உன் தோளில் மேல இராதபடிக்கு ஆண்டவர் பிடுங்கி எறிந்து உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் அதை சரிப்படுத்துவார். ஆனால் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற பாவங்கள், அவர்கள் செய்கிற அக்கிரமங்கள் அவர்களுக்கு அநேக வியாதிகளை கொண்டு வருகிறது. எனவே தான் இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார். அதே சங்கீதம் 103 தான் சொல்லுகிறார், உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டுக்கொள்ள கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டுவேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. அப்படின்னா நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் வந்த நோய்கள். சிலர் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் அவங்கள பார்த்து கேட்பாங்க, உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்பாங்க, உனக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்க சொல்லுங்க? அந்த அக்கிரமம், அந்த பாவம் அவருடைய சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வந்திருந்தா அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு அவங்க ஓவர் டோஸ் மருந்து கொடுக்கணும். சாதாரண எல்லாருக்கும் கொடுக்கிற டோஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆல்கஹால் உள்ள போய் அவருடைய சரீரத்தில் உறுப்புகளை எல்லாம் அரித்து போட்டிருக்கும். அதான் அந்த அக்கிரமங்களின் நிமித்தம் வருகிற வியாதிகள். சிலர் சொல்லுவாங்க, குடிச்சு குடிச்சு அவனுக்கு குடலெல்லாம் அழுகி போச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அவன் சிகரெட்டு பிடிச்சி அவனுடைய மூச்சு குழாய்கள் எல்லாம் அப்படியே மூடி போய் கிடக்குது, உள்ள எல்லாம் புகைக்காடா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படியே அக்கிரமங்களின் நிமித்தம் வருகிற வியாதிகள். சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் அநேக அணுக்கள், அந்த நோய் கிருமிகள் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் வந்த வியாதிகளுக்கு உங்களுக்கு விடிவு காலம் வேணும்னா அந்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். எனவே தான் இந்த இடத்துல சொல்லுகிறான், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற கிருபை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அநாதி சிநேகத்தினாலே, அக்கிரமத்தினால வந்த வியாதியா இருக்கலாம், ஆண்டவர் இல்லைன்னா உங்களை உபத்திரவப்படுத்தி காயம் கட்டி உங்களை விசுவாச சோதனை செய்ய அனுமதித்த வியாதியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. மூணாவது ஒரு விதத்துல வியாதி வருது. அது எப்படின்னா, அசுத்த ஆவிகள் நமக்குள்ளே வந்து நம்மை பலவீனப்படுத்தும்படி சில வியாதிகளை கொண்டு வருகிறது. அது அசுத்த ஆவிகளினால் வரக்கூடிய வியாதிகள். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல பார்த்தா தெரியும், 18 வருஷமா ஒருத்தி கூனியா இருக்கிறா. அந்த கூன் வியாதி அவளுக்கு எப்படி வந்ததுன்னா, அவளுக்குள்ளே ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஒரு கூன் உள்ள ஆவி அவளுக்குள்ளால உட்கார்ந்த உடனே அவளுடைய சரீரத்தை கூனாக்கி விட்டது. எனவேதான் இயேசு அவளை விடுதலையாக்கும் பொழுது தேவாலயத்தில் சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற பலவீனப்படுத்துகிற இந்த அசுத்த ஆவி, இந்த பிசாசு உன்னிடத்திலிருந்து விலகட்டுன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த கூனுள்ள பிசாசு உள்ள இருந்து வெளியே போன உடனே கூன் நிமிர்ந்து விட்டது. அல்லேலூயா. எனவேதான் ஊமையும் செவிடுமான ஆவி என்ற இடத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா ஊமையும் செவிடுமான ஆவி அப்படின்னா, அந்த ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்திருப்பொழுது அவனால பேச முடியாது, அவனுடைய செவிகள் கேட்காது. இயல்பாக பிறவியிலே சிலர் டிஃபரெண்டமா இருப்பாங்க, அது வேறு. ஆனால் சிலருக்கு நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பேசாம செவி கேட்காம மாறிவிடும். அதான் ஊமையும் செவிடுமான ஆவிகள். அப்படின்னா அப்படிப்பட்ட பிசாசனுடைய கிரியைகளினால கூட சில நேரங்களிலே உங்கள் சரீரத்திலே வியாதி இருக்கலாம். இன்னைக்கு எதனால வியாதி வந்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி உன்னுடைய வியாதிகளை எல்லாம் ஆண்டவரனை குணமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் குணமாக்கி விட்டுருவாரு. இனியும் அதிக கேடானது வராதபடி இனியும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. ஆமா, இதுக்கு மேல நான் பாவம் செய்தே ஆவன்னு நீங்க நின்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கிருபை நீங்கள் இழந்து போவீர்கள். எப்படி சவுல் தேவ கிருபை இழந்து போய் செத்து போனானோ,
எப்படி சிம்சோன் தேவ கிருபையை இழந்து போய் அந்நியர்களிடத்திலே மாட்டிக்கொண்டான், அதே போல தேவனுடைய பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு பிறகு ஆண்டவருடைய கிருபையினால நீங்கள் பரிசுத்தமாகுங்கள். ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு சில நல்ல தீர்மானங்களை எடுங்கள். ஆண்டவரே, இதுக்கு மேல நான் இந்த பாவத்துல விழமாட்டேன், இதுக்கு மேல நான் விபச்சாரத்துல விழமாட்டேன், இதுக்கு மேல கண்களின் நிச்சயில நான் விழமாட்டேன், இதுக்கு மேல ஜீவனத்தின் பெருமையில நான் விழமாட்டேன், இந்த ஒரு முறை மாத்திரம் என்னை மன்னியும் என்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு பிறகு நீங்க ஆரோக்கியம் உள்ளவர்களாய் போக வேண்டும். கழுகுகளுக்கு மறுபடியும் புதுபலனை கெடுக்கும் பொழுது என்ன நடக்குமாம்? அவைகள் திரும்ப வாழ வயதுள்ளது போல ஆகுமாம். இந்த கழுகுகளுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷம் கொடுத்திருக்கிறார். வயசான உடனே அதனுடைய இதழ்கள் எல்லாம் ஒன்னொன்னா கீழே விழுந்துடும். விழுந்ததற்கு பிறகு அதால பறக்க முடியாது. வயசானவங்களுக்கு தலையில எப்படி முடி கொட்டுதோ அதே போல இந்த கழுகுகளுக்கு வயசானா ரெக்கையில உள்ள இதழ்கள் எல்லாம் ஒன்னொன்னா கீழே விழுந்துடும். விழுந்ததுக்கு பிறகு அதால பறக்க முடியாது. ஆனா கொஞ்ச நாள் அது பொறுமையாய் காத்திருக்குமாம். திருப்பியும் ஆண்டவர் எனக்கு ரெக்கையை முளைக்க பண்ணுவார் என்று பொறுமையாய் காத்திருக்குமாம். ஆண்டவர் அந்த கழுகுகளுக்கு மறுபடியும் வயசானதற்கு பிறகு இன்னொரு முறை ரெக்கைகளை முளைக்க பண்ணுவாராம். அந்த ரெக்கைகள் எல்லாம் முளைச்சதுக்கு பிறகு எப்படி அது வாலிப வயதுல உயர 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 பறந்ததோ அதே போல மறுபடியும் உயர பறக்குமா. வயசான ஒரு கழுகா இருக்காது. அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது போல மாறும். கழுகுக்கு ஆண்டவர் மறுபடியும் புதுபலன் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? வாலிப கழுகை போல பறக்குமாம். வயசாகி திருப்பி முளைச்ச ஒரு வீக்கான ஒரு பறவையாக அது பறக்காது. வாலிப வயதுல எப்படி பறந்தோ அதே போல பறக்குமாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு வாலிப தம்பி வேதனையோடு நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்தார். அவன் வந்து சொன்ன காரியம் என்னன்னா, ஐயா, முன்னால எல்லாம் எனக்கு மரணத்தை பற்றி பயம் இல்லை, ஆனால் இப்போ எல்லாம் எனக்கு மரணம்னாலே ரொம்ப பயமாக இருக்குது. நான் எப்போ மறிப்பேன்னு சொல்ல முடியாதுன்னு டாக்டர்ஸ் வந்து 1 மாதம் இருப்பியா 2 மாதம் இருப்பியான்னு சொல்ல முடியாது. காரணம், உன்னுடைய சரீரத்தில் அந்த HIV வியாதியுடைய கிருமிகள் அதிகமாக இருக்குது, உச்சக்கட்டத்தில் இருக்குது. அதனால நீ எந்த நேரம் வேணாலும் மறித்து போகலாம் என்று சொல்லிவிட்டார்களாம். அப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி அவர் போய் மாத்திரை வாங்க போவார். ஒரு புக்கு கொண்டு காமிச்சார். இந்த புக்கில் அவங்க போய் என்ட்ரி போட்டு மாத்திரை வாங்கிட்டு வரணும். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த புக்கை என்கிட்ட காமிச்சார். இப்படி இந்த மாதம் நான் போயிட்டு வந்தேன், மாத்திரை கொடுத்தாங்க, அந்த மாத்திரை தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்து கடைசி அவருடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா, இந்த கை விரலெல்லாம் ஜாம் ஆகி செத்து போனவங்க மாதிரி கருகி போயிட்டு அப்படியே இந்த விரலெல்லாம் மடக்க முடியாது, அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. அப்படி செத்து போனவங்களுடைய விரல் எப்படி இருக்கும் அது மாதிரி ஜாம் ஆயிடுச்சு. அவரால் கையெடுத்து அள்ளி சாப்பிட முடியாது, இந்த விரலெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகாது. அந்த நிலைமைக்கு டெட் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். டாக்டர்ஸ் கடைசியாக மாத்திரை வாங்க போகும்போது சொன்னாரா, மேக்ஸிமம் உனக்கு 2 months தான்ப்பா, 2 மாதத்தில் நீ மரித்து போவாய். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்னாலெல்லாம் அவருக்கு அந்த அந்த வியாதி வந்துருச்சுன்ற ஒரு கவலை இருந்ததே தவிர, சரி பரவாயில்ல நம்ம பாவம் செய்தோம் அதனால நமக்கு வியாதி வந்துருச்சு, பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லைன்னாரா. ஆனால் கடைசி நாட்கள் வர வர அவருக்கு வாழணும் போல் ஆசையாக இருந்துச்சான். ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இவர்களுடைய கையெடுத்து சாப்பாடு அள்ளி சாப்பிட முடியாது. அவங்க மக வாலிப பிள்ளை, அப்பாவுக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அவள் சாப்பாடை பிசைஞ்சி அந்த தகப்பனுக்கு ஊட்டுகிற அன்பை பார்க்கும்போது, என் பிள்ளைக்காக நான் வாழணும், என் பிள்ளையை நான் அனாதையாக விடக்கூடாது. அவளுக்கு நல்லா தெரியும், ஒருவேளை எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது என் பல்லு அவளுடைய விரலில் லேசாக கீறிச்சுன்னா கூட போதும், அவளுடைய சரீரத்துலையும் அந்த வியாதி வந்துடும் அப்படின்னு அவளுக்கு நல்லா தெரியும். என்னால் சாப்பிட முடியலைன்னு உடனே அழுதுட்டு, என் வாலிப மக சாப்பாடை பசஞ்சு எனக்கு ஊட்டி விடுறாயா, அந்த பிள்ளையை நான் எப்படி அனாதையை விட்டுட்டு போகிறது, இந்த பிள்ளைக்காகவே நான் வாழணும், சுவாமி எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க ஐயா. எத்தனையோ பேர் டிவியில் சாட்சி சொல்கிறத பார்த்துருக்கிறேன். மரணத்தின் விளிம்பில் போனவங்க, செத்து போனவங்க, கோமால இருந்தவங்க, எத்தனையோ பேர் ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவரிடத்தில் நீங்கள் கண்ணீரோடு கேட்டீங்கன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, நான் நம்பி வந்திருக்கிறேன் ஐயா. எப்படியாவது என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை ஆண்டவர் மாற்றி எனக்கு ஒரு புது வாழ்வு தரணும், என் பிள்ளைக்காக நான் வாழ வேண்டும், என் மனைவிக்காக நான் வாழணும். என் மனைவி ஒரு நாள் கூட என்ன தூரப்படுன்னு சொல்லி தள்ளி வச்சது கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அவளுடைய ஆறுதலான வார்த்தைகளை நான் கேட்குறேன். ஆனால் நான் ஆரோக்கியமாக இருந்த நாட்களில் என் மனைவி அடித்து துன்புறுத்தி இருக்கிறேன். என் மனைவி ராத்திரி நேரத்தில் ஓடு அழக்கூடிய விதத்தில் அநேக வேதனைப்படுத்தி இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய இந்த பிரச்சனை தெரிந்தும் என் மனைவி என்னை ரொம்ப நேசிக்கிறார்.
என் மனைவியை நான் வாளாவட்டியாய் வைக்க நான் விரும்பவில்லை. என் மனைவியை ஒரு விதவை கோலத்தில் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லையா? அதனால எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி தரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மாவுடைய அழுகையும் அப்படியே அவன் கையில் அந்த ஒரு புக்கை வச்சிருந்தான். அந்த டாக்டர் இடத்துல போய் என்ட்ரி போடுற ஒரு 80 பேஜ் புக்கு, அதில் தான் எழுதி மாத்திரை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை வச்சிருந்தான். அவன் அழும் பொழுது அந்த பேஜ் ஃபுல்லாகவே நனைஞ்சு விட்டது. அவ்வளவு கண்ணீர் இந்த பேப்பரில் விழுந்து கொண்டே இருந்தேன். என் அன்பு சகோதரனே சகோதரி, அந்த மகனுக்காக நான் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவரே, என் பிள்ளையுடைய இடது வயனை முதலாவது கட் பண்ணி அந்த இடது வயன் வழியாக என்னுடைய பழைய பிளட் எல்லாம் போட்டோம். அந்த ஆண்டவர் கட் பண்ணணுன்னு சொன்ன உடனே என்னுடைய ஆவியில ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். கட் பண்ண உடனே சர்ன்னு பைப் அடிச்சுட்டு ஓடுற மாதிரி பிளட் அடிச்சுட்டு கருப்பு கலர்ல பிளட் ஓடுது. அடுத்து வலது வயனை கட் பண்ணி, ஆண்டவரே, இந்த ஏழை மகனுக்காக நீர் சிந்தின உடைய ரத்தம், இவனுக்காக நீர் சிந்தின ரத்தத்தை இவனுடைய சரீரத்தில் இப்பொழுது நான் அனுப்புகிறேன். விசுவாச கண்களிலே பார்த்து என் பிள்ளைக்காக இந்த ரத்தத்தை அவனுடைய சரீரத்திற்குள்ள வலது வெயின் வழியாக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி கடைசி துளி ரத்தமும் நீரும் வெளியே வந்தது என்று சொன்னீரே. முதலாவது உம்முடைய விழாவில் இருந்து வெளியே வந்த நீர் பழைய பிளட் வெசல்ல இருக்கிற எல்லா அழுக்கு பிளட்டை வெளியேற்றினதற்கு பிறகு அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு என் பிள்ளைக்காக நீர் சிந்தின மாசற்ற பரிசுத்த திரு ரத்தத்தை என் பிள்ளையுடைய சரீரத்திலே நீர் அனுப்பும். ஃபுல் பிளட் இப்பொழுது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்டு என் பிள்ளை ஒரு புதிய ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும். இன்றைக்கு பிறகு வாழ்கிறது இவன் அல்ல, கிறிஸ்துவே இவனுக்குள்ளே பிழைத்திருப்பீராக. இயேசுவே என் பிள்ளைக்குள்ளே பிழைத்திருப்பீராக. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என் பிள்ளையை முடிசூட்டி மறுபடியும் வால வயதுள்ள வாலிபனை போல என் பிள்ளை ஓடி உழைக்க கர்த்தர் பலன் தாரும். ஹல்லேலூயா சொல்லி அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி அனுப்பின. நான் சொன்னேன், இனியும் அதிக கேடானது வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அது வரைக்கும் அந்த தம்பி ஒரு டிரைவரா வண்டி ஓட்டிட்டு இருந்த தம்பி. அதன் பிறகு அந்த டிரைவிங் லைனை விட்டுட்டு ஆண்டோடைய பெரிய கிருபையினால இன்றைக்கு நல்ல பரிபூர்ண சுகம் பெற்று, அதுக்கு பிறகு டாக்டர் இடத்துல போய் அடுத்த செக்கப்புக்கு போகும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாராம், உன்னுடைய சரீரத்தில் HIV வியாதி கிருமி ஒன்று கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அந்த தம்பியினுடைய சாட்சி பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமான சாட்சி. ஒரு மாதம் அவனுடைய அம்மா பட்டுப்படாம மறைமுகமாக சாட்சி சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த தம்பி வெளியரங்கமாக சாட்சி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினான். ஹல்லேலூயா. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்றேன்ப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நில பெயர்ந்தாலும் என் கிருபையை உன்னை மட்டும் விளக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. ஒருவேளை என் பிள்ளைகள் கிருபையை போக்கடிச்ச நிலைமையில இந்த இடத்துல வந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவர் கொடுத்த வரங்களையும் தாளந்துகளையும் கிருபையின் வரங்களையும் இழந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம்ப்பா. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில வந்தேன்னு சொன்னீங்களே. என் பிள்ளைகள் இழந்து போன கிருபை, என் பிள்ளைகள் இழந்து போன பலன், என் பிள்ளைகள் இழந்து போன சத்துவம், என் பிள்ளைகள் இழந்து போன களிகூறுதல், என் பிள்ளைகள் இழந்து போன ஆரோக்கியம், என் பிள்ளைகள் இழந்து போன சந்தோஷம், அத்தனையும் என் பிள்ளைகளுடைய சிரசில வச்சு என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழப்படுகிற கிருபையை தருவேன்னு சொன்னீங்களே. அந்த கிருபையினால அவனை திருப்தி ஆக்குவேன்னு சொன்னீங்களே. வாழ்நாளெல்லாம் கடன் வாங்கி வேதனைக்கு நேரா என் பிள்ளைங்க போயிட்டு இருக்காங்கப்பா. வாழ்நாளெல்லாம் என் பிள்ளைங்க பிரச்சனையின் மேல பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் என் பிள்ளைகள் அவமானத்தின் மேல அவமானத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்கப்பா. தோல்வியின் மேல தோல்வியை சந்திச்சுட்டு தலை காட்ட முடியல, தலை நிமிர முடியல, தலை தூக்க முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு விலகாத கிருபையை கொடுத்து, களிகூறுதலின் அபிஷேகத்தை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியுமாக. எந்தெந்த காரியங்களிலே என் பிள்ளைகள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கு, கடன்களையும் அவமானங்களையும் சந்தித்த வருஷத்திற்கும் சரியாக என் பிள்ளைகளை மணிமணியும் நான் மகிழ்ச்சியாக்கி களிகூற பண்ணுவேன் என்று சொன்னேன். நித்திய மகிழ்ச்சி என் பிள்ளைகளுடைய தலை மேல் இருக்கட்டும். என் பிள்ளைகள் சுமந்து வந்த சஞ்சலமும் தவிப்பும் என் பிள்ளைகளை விட்டு ஓடி போகட்டும். ஆண்டவரே,
நித்திய மகிழ்ச்சி என் பிள்ளைகளுடைய தலையின் மேலே நீ தங்கி இருக்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று சொல்லி குடும்பத்தில் நடக்க வேண்டிய சந்தோஷமான சுப நிகழ்வுகள் அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு நீ தடையில்லாமல் நடக்கட்டும், தடையில்லாமல் நடக்கட்டும். கிருபையின் நிமித்தம் சந்ததி பெருகும் என்று சொன்னீர். மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்து ஆண்டவர். அதே வாழ்த்துதலை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து வாழ்க என்று சொல்லி நீர் வாழ்த்துகிறதற்காக எந்தெந்த ஜனங்கள் என் பிள்ளைகளை சபித்து என் பிள்ளைகள் மேலே தேவையில்லாத சாபம் கூறினார்களோ அவை எல்லாவற்றையும் கிருபையினால மாற்றி வாழ்க என்று என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள் என்று ஆண்டவரின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் இருதயத்திலே வைத்து அனுப்பும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வரும். இஸ்ரவேலின் சமாதான வாழ்வை இனி காண்பீர்கள். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.